ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பப்ளிக் அவேர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு மற்ற டிசீஸ்க்கு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது, இப்போ மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது என்ன ஏது அப்படின்னு தெரியாம எழுதி பதிலாக உடனே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒரு சின்னதாக வந்து எங்கே இருக்குது அந்த மாதிரி நம்ம கேட்டு பண்ணும்போது உட்காந்து பேசும்போதே அவங்க வந்து ஓகே நல்லா பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் ஆகி மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் ஆகுற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு அது என்ன பேசணும் எதுவுமே தெரியல. மற்ற ஒரு சின்ன சின்ன டிசீஸ்க்கு பேச முடிஞ்ச அளவுக்கு கூட இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வந்துருச்சு. அப்படிங்கும்போது சரி ஓகே இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்கிற இடத்துல நம்ம இருக்கோங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு டாக்டராக சொல்லும் போது ஓகே அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். ஓகே நம்ம மறந்து போன விஷயம் தான், அதாவது மற்ற இடத்துல வந்து இது ஒரு பெரிய பெரிய விஷயமா ஆகும்போது நம்ம மறந்து போன விஷயத்தை திரும்ப வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் இது சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்தோடனே மருந்து அந்த மாதிரி தான் எழுதுறோம். அப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு கவுன்சிலிங் மூலியமா நம்ம சொல்லும் போது டாக்டர்ஸாக வந்து இப்போ நான் தான் பயந்த மாதிரி என்ன மாதிரி இருக்க டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் போகும். ஸோ எப்படி அவங்க வந்து அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எப்படி சின்ன சின்ன டிசீஸை பயப்படாமல் பார்த்தேனும். ஸோ இந்த இதையும் நான் வந்து போய் ஒரு ஜிஎஸ்லேயே வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா இப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து ஒரு 4 பேஷண்ட் வந்தாங்க. பட் ஃபாலோ என்னால் பண்ண முடியல, நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஏன்னா அது ஒரு பயத்தில். ஸோ இனி வந்தால் அவங்களுக்கு கரெக்டான ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து மெடிசன், ஏன்னா எல்லா இடத்துலையும் மெடிசன் தான் இம்பார்ட்டன்ட்னு எல்லா இதுலையுமே சொல்லுவாங்க. ஸோ ஒரு கவுன்சிலிங் மூலியமாகவும் அவங்கள மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கிளாஸ் மூலியமாக